என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? Hello Damis, welcome back to my channel. This is Tani BTS Picks and I am your beloved Athana தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகே உடைய ஸ்பெஷல் எபிசோட் நான் சொல்லிட்டு இருந்த அந்த சர்ப்ரைஸ் வீடியோ இதுதான். ஜேகே எஃப்எஃப் டேஞ்சரஸ் மாஃபியா லார்ட் ஃபில் லவ் வித்தியோட பார்ட் 19 தி மேரேஜ் ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க சரிங்களா. நம்ம சேனலில் இருக்கிற ஒன் ஷாட்ஸையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த எஃப்எஃபோட முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கடா சரிங்களா. கற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட் ஆஸ் யூஸ்வல். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணுங்கடா சரிங்களா. லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் கமெண்ட்லாம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஜெகே நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. முதல்ல மேலேருந்து கையெடு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. மேலேருந்து கையெடு. எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் நீ இப்படி பண்ணதுனால மட்டும் எனக்கு ஒன்று பிடிச்சிடாது. நீ நீ ஃபோர்ஸ் பண்ணுற இது ரொம்ப பெரிய தப்பு. மேலேருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திகிட்ருக்கீங்க. பட் ஜேகே வந்துட்டு கை எடுக்கிற மாதிரியே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்லேயே படுத்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணை மூடிடுறீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் உங்களுடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பே ஜில்லுன்னு இருக்குது. எஸ், உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் வாட்டரை மேலே ஊற்றுறதுனால அப்படியே குளிருது உங்களுக்கு. உங்கள் கண், மூஞ்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கின்னு எல்லாமே ரெட்டிஷாக ஆகிடுச்சு. அப்படியே உங்கள் கண்ணை நீங்கள் திறக்க முடியாமல் பெயினோடு திறந்துட்டுருக்கீங்க. ஒரு பக்கம் பயங்கரமாக குளிருது. பார்த்தா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு சேரில் வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் ஜியோனும் உட்காந்துருக்காரு. உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் ராக்கி நின்றுட்டுருக்கான். இவன் எப்படா வந்தான்ற மாதிரி. அவன் இப்போ சைடில் நின்றுட்டுருக்கான். நம்ம ஜியோன் வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஒயன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கேர்னஸ் இன்னும் விடலை, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு இப்போ நம்ம அங்கே தானே இருந்தோம், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு அப்படியே பேசுகிறாங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன், நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்ற மாதிரி வீக்காக பேசி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லிமிட்டட் ட்ரக்கு தான், அதுக்கே உன்னால் தாங்க முடியலை அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் நம்ம ஜங்குக் பேசுகிறாரு. நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னை நீ எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு வந்து வயன் வந்து பேச முடியாமல் பேசுகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியோன் வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து ராக்கிட்ட வாங்கி அதை டேபிள் மேலே வந்துட்டு இது பண்ணுறாரு, த்ரோ பண்ணுறாரு. கோ ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஒயனுக்கா கையை கூட தூக்க முடியல, எனர்ஜியில் சுத்தமாக கை நடுங்கிட்டுருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஃபைலில் வந்துட்டு அவங்களோட ஹேண்டை வந்து வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வராங்க. அவங்களால தூக்கக்கூட முடியாதனால அப்படியே டேபிள் கிட்ட கொஞ்சம் வரி அவங்க கிட்ட வாட்டமாக வச்சு படிக்கிற மாதிரி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்னென்னமோ இருக்குது. ஆனால் அவங்களால படிக்க முடியல, ஏன்னா ரொம்ப பிளர்ராக இருக்குது விஷன். அவங்களால சுத்தமாக அது என்னங்கிறத காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியல. அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ ராக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அதை மனப்பாடம் பண்ண வச்ச மாதிரி பேசுகிறான். அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஓரலாக சொல்கிறான் அவன். வயன் சர்மா ஆகிய நான் தி ஆல்மைட்டி மாஃபியா லார்ட் என்கின்ற மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கை எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வேன் என்று என்னுடைய முழு சம்மதத்தை தெரிவிக்கிறேன். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்ட்டு வந்து ராக்கி சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்படியே ஜியான் ஜங்குக் உங்களையும் அவரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. இரண்டாவதாக, நீங்கள் அவருடைய அடிமையாகவும் அவரது மனைவியாகவும் அவரது குடும்பத்தின் தலைவியாகவும் காலம் முழுக்கவும் இருப்பீர்கள் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு, அவருடைய சொத்துக்கள் எல்லாமே உங்களுடையதும் சேர்த்து உங்களுடைய வாரிசுக்கு மட்டுமே போய் சேரும். நீங்கள் அவருடைய மனைவியாக மட்டும்தான் இருப்பீர்கள். எந்த ஒரு பிஸ்னஸ் உமனாகவும் வயன் சர்மா என்ற ஆணவத்தில் ஆடமாட்டீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். கடைசியாக, இந்த பாயிண்டின் வரிசைகளில் உங்களுடைய விதியை ஏற்றுக்கொண்டு அவரை மனம் செய்து கொண்டு அவரது ஜியோன் வாரிசை உங்கள் வாழ்வின் கடைசி எல்லை வரையும் பாதுகாத்து அதை வளர்ப்பீர்கள் என்று கான்ஷியஸ் மைண்ட் எப்படி உங்களது தெளிவான நிலையில் இதை சைன் செய்து, அதாவது ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று இந்த அக்ரிமெண்ட்டில் பாயிண்ட்டுகள் தெளிவாக உள்ளன அப்படின்ற மாதிரி ராக்கி வந்து நக்கலாக பேசுகிறான்.
அவன் அப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து டேபிளில் ஃபிஸ்ட்டாக மாறுது. ராக்கி இன்னும் அப்படியே பேசுகிறான் கொளுத்தி போடுற மாதிரி. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சொத்துக்கள் எல்லாமே ஜியோன் கம்பெனியுடன் மெர்ஜ் ஆகிவிடும், சேர்ந்து விடும். இதற்கு மேலும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது அடடடடடா, என்னடா இது தமிழ் பேசவே முடியலையே. அதாகப்பட்டது என்னன்னா, இதற்கு மீறியும் நீங்கள் வந்துட்டு ஒர்க்கு போகணும், வேலை செய்யணும் என்று ஆசைப்பட்டால் அது உங்களது கணவன், அதாவது எங்களுடைய கிங் தி ஜியோன் ஜங்குக், த ஆல் மைட்டி மாஃபியா லார்டின் பணிவான ஆர்டரின் படி தான் நடக்கும். நீங்கள் உங்களது பாடி, உங்களது சோல், உங்களது சொத்து அனைத்தும் ஜியோன் ஜங்குக்கே. அது மட்டுமல்லாமல் இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களது தெளிவான மைண்டோடு ஒப்புக்கொள்கிறீர்கள். இதற்கு மேலும் நீங்கள் எனக்கு கல்யாணமாகியும் எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் என்று நினைத்தால் அது அவருக்கு வாரிசுகளை கொடுத்த பின்பு வேண்டுமென்றால் நீங்கள் பண்ணலாம், கிளைம் மட்டும் அப்படின்னு சொல்லி நான் மாக்கிங்கா டோனில் பேசுகிறான். ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பது எல்லாமே வீண். இந்த எண்ட், அதாவது கடைசியில் நீங்கள் ஜியோன் ஜங்குக்கிடம்தான் வந்தாக வேண்டும், அதாவது உங்கள் கணவனிடம்தான் நீங்கள் வந்தாக வேண்டும். ஆனால் நீங்கள் அவருடன் இருந்தால் உங்களை யாரும் நினைக்க கூட பயப்படுவார்கள். அந்த மாதிரி ஒரு நிலையில் உங்களை பாதுகாப்பாக, லவ்லியாக, பாசமாக தனது கைகளில் 24 மணி நேரமும் வைத்துக்கொள்வார். உங்களை தனது ராணியாக இல்லை, ராணியாகவே உங்களை கேர் செய்து கொள்வார். உங்களை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுவார். ஸோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒயின் முன்னாடி வைக்கிறான். வச்சுட்டு, மிஸ்டர் ஜியோன், இதற்கு உங்களுக்கு சம்மதம் என்று நீங்கள் இப்போது சைன் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பெண்ணை வைக்கிறான். நம்ம ஒயனுக்கு அப்படியே காண்டா வருது. ராக்கி அப்படியே வந்துட்டு ஸ்முக் பண்ணிகிட்டே பின்னாடி போய் நின்றுடுறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. நம்ம ஒயனுக்கு முறைச்சிட்டு கேட்குறாங்க. ராக்கி உடனே வந்துட்டு, அஃப்கோர்ஸ் எங்கள் அண்ணாவோட ஒய்ஃப் எங்கள் அண்ணி. இது சொன்னதுக்கு நம்ம ஒயனோட ரியாக்ஷனே அப்படியே கடுப்பாக இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஜியோன் ஜங்குக்கும் வந்து அப்படியே ஸ்முக் பண்ணிகிட்ருக்காரு. ஒயின் வந்துட்டு பேசுகிறாங்க, என்னை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டா நான் சைன் பண்ணிவிடுவேனா? நீ என்னை கொன்னாலும் சரி, நீ என்னை என்ன பண்ணாலும் சரி, நான் சைன் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிக்கலனா பிடிக்கல தான், இது மாறவே மாறாது. நீ என்ன பண்ணணும் ட்ரை பண்ணாலும் என்னோடய வெறுப்பு மேலே ஏறிக்கிட்டு தான் போகுமே தவிர இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளில் வந்துட்டு ஒரு லவுடான ஒரு ஸ்லாம் சவுண்டு தான். அப்படி ஒரு சவுண்டு. ராக்கியே வந்துட்டு காதை மூடிக்கிறான், எத்தாடி அப்படின்ட்டு. அண்ணி அப்படியும் முறைக்கிறாங்க வயனு. சரி கோவப்படாதீங்க, கோவம் உடம்புக்கு நல்லதில்லை, கொஞ்சம் அப்படியே சுற்றி பாருங்களேன் அப்படின்ட்டு சொன்னோன்னே நம்ம ஒயினை சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லாக காட்ஸு. அந்த காட்ஸோடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி இருக்காங்க, ப்ளஸ் நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க எல்லாருமே. அப்படியே ராக்கி சொல்கிறான், இவங்க எல்லாருமே வெல் ட்ரெயின்ட் இன் பிளைண்ட்னஸ் அண்ட் கேன் ஷூட் எனி ஒன் வித்தவுட் அண்ட் மிஸ்டேக். ஏன்னா எதுக்கு இவங்க எல்லாருக்கும் இவ்வளோ அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மாஃபியாவில் எங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இவங்க எல்லோரும் ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க தெரியுமா, டீல் டவுன் பண்ணி, அதுவும் கண்ணை மூடி. இப்போவே உங்களை பார்க்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்க எல்லோரும் உங்களை ஜியோன் ஜங்குக் தி மாஃபியா லார்டோட குயினாக மதிக்கிறாங்க. இஸ்ன்ட் இட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ராக்கி சொன்னோடனே காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியா சவுண்டு மாதிரி மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணுறானுங்க. இருந்துச்சு அப்படியே மேலெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒயனுக்கு அப்படியே கட்டுப்பாக இருக்குது, காதையே மூடிக்கிறாங்க. அப்போ ராக்கி வந்துட்டு, அட்லீஸ்ட் இப்போவாது உங்களுக்கு அண்ணாவோட லவ் புரியுதா அப்படின்ற மாதிரி ராக்கி அப்படியே பாவம் போல் கேட்குறான். அவனுக்கு என்னென்னா, நம்ம அண்ணா வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், அண்ணாவோட லவ் பியூரு, அது வந்து இவங்க ஏற்றுக்கணுன்ற ஒரு இது தான். அவன் அப்படியே பாவம் போல் கேட்குறான், ஏங்கி போய் அவனோச்ச எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம அண்ணான்ட்டு. ஆனால் ஒயனோட ரிப்ளை, நல்லா புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஒயன் அப்படியே எந்திரிச்சிருப்பாங்க இல்லையா, அப்படியே நம்ம ஜங்குக் சைடு தான் வராங்க. வந்துட்டு அப்படியே பேசுகிறாங்க, மிஸ்டர் ஜியோன், நீங்கள் எவ்வளோ பெரிய வடிகட்டின முட்டாள்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் பண்ணால் எனக்கு உங்கள் மேலே லவ் வந்துடுமா, இல்லை சைன் தான் பண்ணிவிடுவேனா? ஏன்னா எனக்கு உங்கள் மேலே விருப்பம் மட்டும்தான் இருக்குது. இப்போ கூட என்னை கிட்னாப் பண்ணி எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் லவ் சீப்பு. சே,
எனக்கு ஆல்ரெடி உங்க கூட சண்டை போட்டு, சண்டை போட்டு ரொம்ப எக்ஸாக்ஷன். நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. பட் நவ் அகெயின் அதே மாதிரி என்னை இங்க கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஜியோன், நான் உங்கள கடைசியா வார்ன் பண்றேன். இதுக்கப்புறம் திருப்பி நீங்க இந்த மாரி தப்பு மேல தப்பு பண்ணி போயிட்டே இருந்தா, நான் சும்மா இருக்க மாட்டேன். இத்தோட இதெல்லாம் விட்டுறலாம். நான் உங்கள மன்னிச்சு விட்டுர்றேன். எல்லாத்தையும் இப்பவே இந்த செகண்டே ஸ்டாப் பண்ணுங்க. அப்படின்ற மாரி நீங்க ஷவுட் பண்ணி பேசுறீங்க. இப்ப ஜங்குக்கும் வந்துட்டு, ராக்கே, ஆனா நான் தான் சொன்னேன்ல, இவ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வழிக்கு வரமாட்டா. கேட்டியா? என்னோட டைம் தான் வேஸ்ட்டு. அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இப்ப ராக்கி வந்துட்டு, அண்ணிய பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே ரைட்டு. உங்க வழியிலேயே போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்றான் இப்ப. ஜங்குக்கு வந்துட்டு, லாஸ்ட்டா கேட்குறேன். சைன் பண்ண முடியுமா? முடியாதா? என்னால முடியாது, முடியாது. அதுவும் உன்ன மாரி ஆள்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன் கூட நான் வாழ மாட்டேன். எனக்கு ஒண்ணும் புடிக்கல. அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப ராக்கி வந்துட்டு, இப்படி லாஸ்ட் சான்ஸையும் வேஸ்ட் பண்றீங்களே அண்ணி. ச்சே! எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே பாஸ். உங்களது ஆணையே எங்களது கட்டளை. வாங்கடா எல்லாம் உங்க வேலைய ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ராக்கி சொன்னோனே அவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஏதோ ஒரு மாதிரி பண்றாங்க. மாஃபியா நாய்ஸஸ் பயங்கரமா கேட்குது. ஜங்குக்கும் அப்படி எந்திரிச்சிட்டு, ஓகே தேன். நீயே வந்து இப்போ எப்படி என் காலில் விழுந்து இப்போ சொல்லுவ. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னனே, அது இன்னைக்கு நடக்கும் பாரு. அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவரோட கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இப்போ வயனும் வந்துட்டு, என்னன்னாலும் பண்ணிக்கோ, என்னமோ பண்ணித்தோல. எனக்கு ஒன்று பிடிக்கல, உன்னை பார்க்க கூட பிடிக்கல. நான் உனக்கெல்லாம் சைன் பண்ணி உன் கூடலாம் வாழ மாட்டேன். எனக்கு நீ யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க வயன் அப்படியே டென்ஷனில். அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸுக்கு அதுக்கும் பயங்கரமாக மண்டை வலிக்குது. இனிமேல் நடக்க போகிறது எல்லாம் உன்னோட மிஸ்டேக். எப்படி? உன்னோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட செஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹேண்டை வச்சு பேசுகிறாரு. இதுக்கப்புறம் நீ என்னையை ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வயனோட சீக்கில் தான் அவர் கை வைக்கிறாரு. நம்ம வயன் பின்னாடி போகிறாங்க. எங்கடி பின்னாடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பிடிச்சி கிட்ட எடுத்துட்டு, இதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே நீ ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுவ, ஏன்டா நம்ம இவனை பார்த்தோம், ஏன்டா இப்போ இவனை எதிர்த்து பேசணும், இவனை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணோன்னு நீ யோசிப்பார். அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் வந்துடுறாரு. அப்படியே அவரோட கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி போயிடுறாரு. நீங்கள் மட்டும் தான் அங்கே தனியாக நிற்கிறீங்க. லைட்ஸும் ஆன் ஆக அப்படியே ஃபுல்லாக அந்த காட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஃபோல்டு அந்த கன்ஸோடு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படியே தெரியுது எல்லாருமே மாஃபியா நைஸஸாக மேக் பண்ணுறாங்க. ஒன்றுமே நமக்கு புரியல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாஃபியா லாங்குவேஜ் சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லாங்குவேஜில் ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் கோட் நம்பர்னு என்னமோ அவங்க சொல்கிறது மட்டும் புரியுது. ஏதோ ஒரு கோட் நம்பர் சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லைட்ஸ் ஆன் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் தான் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸான உங்கள் அக்கா, உங்களுடைய மாமா இருக்காங்க 2 பேருமே. அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினம் எப்படி சொல்கிறது, இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்துட்டு நமக்கு இன்னும் சில பனிஷ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரெப்ளிகாவாக இருக்குது. பட் கொஞ்சம் அதில் அப்டேட் பண்ண மாதிரியான ஒரு விதமாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்தரத்தில் வந்துட்டு பறக்க விட்டுட்ருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட. அப்படியே வந்து அவங்கள வச்ச மணிக்கே வந்து அந்த இது இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த நெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் ரெடியாக இருக்குது. ஸோ நெயில்ஸ் மீன்ஸ் ஆணிங்க தான் சரிங்களா. ஸோ அந்த ஆணிங்கெல்லாம் அப்படியே ரெடியாக இருக்குது. அவங்க அந்தரத்தில் தொங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி லைக் ஒரு ஆர்க்கர் விட்டோன்னா அந்த இடத்துல பாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா. ஸோ ஷூட் பண்ணோன்னாலும் குறிப்பிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு போர்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க பின்னாடி ஒரு போர்டு இருக்குது. அப்படியே வந்து நம்ம காட்ஸும் கீழே தான் நிற்கிறாங்க. அங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தா கீழே வந்து அங்கே தண்ணியில் வந்துட்டு முதலெல்லாம் சுற்றிட்டுருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க 2 பேரும் ஜஸ்ட்டு மிஸ் இதானா கூட அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இவங்களுக்கு இந்த மாதிரி நிலமைன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இன்னொரு இடத்துல பக்கத்தில் வந்து லைட்ஸ் ஆன் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சித்தப்பா இருப்பார்ல, சித்தப்பா சித்தின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலமை இன்னும் அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெட்டாக மேலே தொங்கிட்டுருக்காங்க. என்னடான்னு பார்த்தா மேபி அது ஆயிலாக தான் இருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஃபயர் எரியறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்கும், கறிக்கட்டை அதெல்லாம் போட்டு எரிச்சு விட்ருக்காங்க. இப்போ தான் அந்த ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. இவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் இருக்காங்க இல்லையா. ஸோ ஆயில் மேலே ஊற்றிருக்கனால சீக்கிரமே பற்றிக்கிட்டு அவ்வளோதான், அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே அவங்க அந்த நிலமையில இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா இப்படி நிலைமை, இவங்க அக்காவுக்கும் இவங்களோட அக்கா ஹஸ்பண்டுக்கும், இப்போ சித்தப்பா சித்திக்கும் இந்த நிலமை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு.
இது என்ன பிரமாதம்! இன்னும் ஸ்பெஷல் லைட் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு லைட் ஆன் பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் உசுரே இல்ல. இவங்க 2 பேராவது சரி பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது ஒரு சின்ன குழந்தை பப்ளு. பப்ளு மேல தொங்கிட்டு இருக்கா. ஆனா, அவன் மட்டும் அரை மயக்கத்தில இருக்கான். மத்தவங்கலாம் அப்படியே வந்துட்டு ஃபுல் மயக்கத்தில தான் தொங்கிட்டு இருப்பாங்க. அவன் அரை மயக்கத்தில கத்திட்டு இருக்கான், கதறிட்டு இருக்கான். "சித்தி, சித்தி ஹெல்ப் பண்ணுங்க சித்தி. எனக்கு பயமா இருக்கு. ஹைட்டுனா எனக்கு ரொம்ப பயம் தெரியும்ல. இந்த அங்கிள்லாம் விளாடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமா வந்துட்டு கொதிக்குது. அந்த தண்ணி அத பார்த்தோனே தெரிஞ்சு, இது ஏதோ சம்திங் பாய்சனஸான ஒரு இதுதான் ஆட் பண்ணியிருப்பாங்க கெமிக்கல். அதனால தான் தண்ணி அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ, அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை இறங்குச்சுன்னா, இந்த குழந்தையோட ஸ்கின்னு எல்லாம் என்னத்துக்காகும்னு சொல்லி நெனச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே பயமா இருக்கு. இந்த அளவுக்கு மெர்சிலெஸ்ஸா ஒரு ஆள நீங்க லைஃப்ல பார்த்ததே இல்ல. ஏன்னா, நீங்க ஜங்கு கிட்ட பேசும்போதோ, எது பண்ணாலும் சரி, அவர் வந்துட்டு ரியாக்ஷன் பண்றது எல்லாமே ஒரு விதமா தான் இருக்கும். பட் இப்போ ஒரு மாஃபியாவோட ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தான் ஸ்ட்ரைக்கே ஆகுது. மாஃபியானா இவ்ளோ வொர்ஸ்ட்டா, இவ்ளோ மெர்சிலெஸ்ஸாவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கண்ணு கலங்கிட்டு இருக்கு. பப்ளு அங்க பயங்கரமா கத்திட்டு இருக்கா. "சித்தி ஹெல்ப் பண்ணுங்க சித்தி. எனக்கு பயமா இருக்கு. இந்த அங்கிள் வேற இறக்கி இறக்கி விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கிள் என்ன விட்டுடுங்க அங்கிள்." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. காய்ச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பொறுமையா இறக்கி இறக்கி பார்த்துட்டு இருக்காங்க. கயிறு கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவிங்க அதுவும் செக் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, உங்களுக்கு உசுரே இல்ல. பப்ளு பப்ளுன்னு சொல்லி போலான்னு பார்த்தா, அந்த 2 கேரக்டரும் போய் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்கள புடிச்சுக்கிறாங்க. நீங்க போக்கூடாது அப்படின்ற மாரி. நான் ஏன் போக்கூடாது? அங்க பாருங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா உங்க 2 பேத்துக்கும்? அது ஒரு குழந்தை. இவங்க 2 பேரையும் பண்றீங்க சரி பெரியவங்க. ஆனா அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ச்சீ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா கத்திட்டு இருக்கீங்க. போலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் விடவே மாட்டேங்கிறாங்க. எங்களால முடியாது மேம். எங்க பாஸ் ஆர்டர் இதுதான். நீங்க போக்கூடாது. நீங்க ஏன் இவ்ளோ கேவலமா இருக்கீங்க? என்னைய விடுங்க. அது ஒரு பச்சை குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? என்னைய காரணமா காட்டி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாரி நீங்க கத்திட்டு இருக்கீங்க. அவங்க போகவே விட மாட்டேங்கிறாங்க 2 பேருமே உங்கள. ஜங்குக் நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னைய காரணமா வச்சு யாரையும் கஷ்டப்படுத்தாத ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ல இருந்து தண்ணியா ஊத்திட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. 3 பேரும் அட் டைம்ல அப்படி இருக்காங்க. யார போய் இப்ப என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. நீங்க அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி இந்த நிலைமையில இருக்கும்போது இன்னொரு தடவ லைட் ஆன் ஆகுது. அத பார்த்தோனே உங்களுக்கு அவ்வளோதான் ஹார்ட்டே வெடிச்சிரும் போல. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் க்ரூவலா இருக்கு. நம்ம பப்ளு கூடயே ஸ்வீட்டி இருப்பாள்ல குட்டி பாப்பா. அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அப்படியே படுத்து கிடக்கா. அங்க வந்து ஃபுல்லா இந்த சிக்கன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிக்கன் வந்து அங்க, இங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிடக்கு. அந்த பாப்பாவ சுத்தி கிடக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சம்திங் வந்துட்டு ஒரு டோர் மாரி இருக்கு. அந்த டோர் கிட்ட வந்து ஏதோ ரெட் கலர்ல ஒரு லைட் மாதிரி இருக்கு. ஸோ உள்ள ஏதோ சம்திங் ஆனா இருக்குன்னு மட்டும் தெரியுது. அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு தூரத்துலருந்து காட்டுறாங்க. அங்க ஒரு ஹைனா மாதிரி கிட்டத்தட்ட. அது என்ன ஒரு இதுன்னே தெரியல கிட்டத்தட்ட. ஆக்சுவலா அது ஹைனான்னு கூட சொல்ல முடியாது. ஹைனாவோட ரொம்ப க்ரீப்பியான அந்த பல்லு, டீத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அது என்ன ஜந்துன்னு உங்களுக்கே தெரியல. இப்படிலாம் ஒரு ஜந்து இருக்குங்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க. அது அங்கருந்து அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அல்லு இல்ல. ஐயோ! குழந்தை பக்கத்துல இப்படி வச்சு ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உசுரு இல்ல. அப்படியே அரண்டு போயிருக்கீங்க. அப்படியே பயந்துட்டு கத்துறீங்க. "ஏய் டேய் ஜங்கோக்! இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டு இருக்க? ஜங்கோக்!" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கீங்க. "எதுக்கு எதுக்கு என் பேர இப்ப ஏலம் போட்டுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கூக் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காரு. "ஜங்கூக் இது ரொம்ப தப்பு. நீ நீ அவங்களெல்லாம் சித்திரவதை பண்றன்னா சரி. இந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு உனக்கு? முதல்ல என்னைய காரணம் காட்டி யாரையுமே டார்ச்சர் பண்ணாத. எனக்கு அது சுத்தமா புடிக்கல." "அப்படியா? சரி. நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஃபேமிலியா? பிசினஸா? இப்ப நீ அத பத்தி பேசப் போற. ஓகேவா? இவ்ளோ தூரம் பிசினஸ்ல வந்திருக்க. சரி, இவ்ளோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே சரி. கூல் தான் ஒத்துக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ண போறன்னா, ஃபேமிலியா? பிசினஸான்னு இப்ப நீ சூஸ் பண்ணணும். எப்படி தெரியுமா? என்னுடைய ட்ரக்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நான் போய் அடிச்சு, புடிச்சு வாங்குறது எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நீ அந்த ட்ரக்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னன்னா, இதோ யாராவது ஒருத்தவங்கள நீ காப்பாத்திக்கலாம். இன்னும் வந்து ஆப்ஷன் முடியல செல்லம். இரு இன்னும் அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னோனே, நீங்களும் வந்து அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா வந்து அங்க டிவில வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ்ல வந்து தெரியுது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க உங்க கம்பெனில இன்னும் ஸ்டில் வந்துட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து டைம் பாம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப உசுரே இல்ல. அது வந்துட்டு 5 நிமிஷம் தான் டைம் ஓடிட்டுருக்கு. அவர் அப்படியே சொல்றாரு, "உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். இவங்களையும் நீ காப்பாத்தணும். இதுல ஆனா உனக்கு நீ அந்த ட்ரக்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னேன்னா காப்பாத்த முடியும். ட்ரக்ஸுக்காண்டி உன்ன நான் இப்ப இது பண்ணல. நீ இதுலேருந்து யாராவது ஒருத்தன காப்பாத்தணும்னா யார காப்பாத்துவ? அத நான் பார்க்கணும்." கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல ராக்கி?
ஆமா, நான் பார்க்கலாம். அண்ணி யார காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபேமிலியா? பிசினஸா? பிசினஸா? ஃபேமிலியான்னு சொல்லிட்டு. அந்த ட்ரக்ஸ வச்சு நீங்க யார காப்பாத்த போறீங்க அண்ணி? அப்படின்னு சொல்லி ராக்கி சிரிச்சுட்டே கேட்குறான். நம்ம பையனுக்கு ஆத்திரமா வருது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு சப்போஸ் இந்த டைம் பாம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு ஓடுனாங்கன்னா, அந்த டைம் பாம் வந்து இன்னும் வேகமாக ரன் அவுட் ஆகி சீக்கிரமாக வெடிச்சிரும். அது வேற இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப அப்படியே படபடன்னு இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க 4 பேரோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸும் இதுவாக இருக்குது. ஸோ யோசிச்சுட்ருக்கீங்க, இவங்க 4 பேருமே இந்த நிலமையில இருக்காங்க. இப்போ அவங்க அந்த நிலமையில இருக்காங்க. அங்கே எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இங்கே இத்தனை பேரோட உயிர்னா, அங்கே எத்தனை பேரோட உயிர்? ஸோ அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் டைம் வைக்கல. பட் ஆனால் பிஸ்னஸ் இதில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைமு. நீங்கள் இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஹைப்போதெட்டிக்கலாக யோசிச்சு பார்க்குறீங்க என்னென்னமோ. யாரை தான் காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே காப்பாற்ற முடியாது. எல்லாருமே காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஜங்கு கிட்ட போய் சரண்டர் ஆகிடணும். அப்படியே வந்துட்டு சரண்டர் ஆனாலும் அதுக்குள்ளே அவரை வந்துட்டு சைன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அங்கே வெடித்து செத்துட்டாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படியே வந்து ராக்கி சொல்கிறான், சரி நான் ஏதோ இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி பேச போகிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு, ராக்கி நான் இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் மீறி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஜங்குக். நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க. இது ரொம்ப பெரிய தப்பு. என்னை காரணமாக வச்சு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஜங்குக்கோட ஃபேஸே மாறுது. அப்போ ராக்கி சொல்கிறான், அண்ணி இப்போ வந்து நீங்கள் அண்ணாட்ட ரொம்ப லவ்லியான அண்ணாட்ட நார்மலாக பேசல. இப்போ ஒரு மாஃபியாலாட்ட பேசுகிறீங்க. ஸோ சவுண்டு வாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா அண்ணாக்கு மாஃபியாவில் கிங்காக இருக்கும் போது யாராவது வாய்ஸ் ரேஸ் பண்ணால் கோவம் பயங்கரமாக வரும். யார் கண்டிருக்கா அண்ணா கோவம் வந்து அந்த 4th ரூமாக இருந்த ஸ்வீட்டி பாப்பாவுடைய ரூம் டோரை வேகமாக ஓப்பன் பண்ணி விட்டு அது உள்ளே வந்துட்டா ஸ்வீட்டி நிலைமை யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு சொன்னோடனே நம்ம வயன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது ஸ்வீட்டி நினச்சா. ஸ்வீட்டி அங்கே அப்படி கிடக்கா, இவன் இங்கே கிடக்கா, இப்படி அவன் கத்திட்டு இருக்கான், சித்தி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரோட நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது. உங்களோட அக்கா மாமா நிலமை. அங்கே வந்து கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ அந்த நெயில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா சித்தி இருக்காங்க. அவங்களோட நிலமை அப்படி இருக்குது. அந்த கறிக்கட்டையில் எரிஞ்சிட்ருக்குல்ல நெருப்பு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக எரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அந்த ட்ரக்ஸ் மேட்ரை வச்சு நம்ம யாரை காப்பாற்றலான்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இவங்க 4 பேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டைம் கிடையாது. ஆனால் அங்கே டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ பிஸ்னஸை காப்பாற்றுறதா இல்லை இவங்கள காப்பாற்றுறதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி மண்டையே பிச்சுக்குது. அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க என்ன நடந்தாலும். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, நம்ம இவனுக்கு அடிமையாக போகவே கூடாதுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நினச்சிட்டே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீல் டவுன் போட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப பொறுமைலாம் எனக்கு கிடையாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து பாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பான் ராக்கி. ஸோ அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ, திஸ் இஸ் ஷர்மா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்படி பேசினோடனே உங்களுக்கு இல்லை நீங்கள் ராக்கியை சொல்கிறீங்க, ராக்கி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் வந்துட்டு நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் போகும்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே கத்துறீங்க, வேணாம் சரி நான் ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கத்திடுறீங்க. அவங்க எல்லோரும் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்மோக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, பாரு முதல்ல இந்த மாதிரி பண்ணுறதை நிறுத்து. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் உங்ககிட்ட அப்பத்துலேருந்து சொல்கிறேன், என்னை காரணமாக வச்சு யாரையும் காயப்படுத்தாத அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்க. என்னோடய ஸ்டேட் ரொம்ப மிசரபுளாக இருக்கும். எனக்கே கஷ்டமாக இருக்குது. அச்சோ என் செல்லத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் நீ. அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போயும் ஒன்று கெட்டு போகல, வாடி செல்லம் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் சரியாக போயிடும், இவங்க எல்லாரையும் ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு முடியவே முடியாது, நான் அப்பயும் ஒத்த காலாக நிற்கிறீங்க. அடிப்போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த ட்ரக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ராக்கி கிட்ட சொல்லிடுறீங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸை விட்டு பார்த்தா அங்கே ட்ரக்ஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆனோடனே, சரி ட்ரக்ஸ் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ஓகே ட்ரக்ஸை நாங்கள் சேவ் பண்ணிட்டோம், இப்போ நீ யாரை காப்பாற்ற போகிற அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களா இல்லை பிஸ்னஸா, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா அங்கே 1000 பேருக்கு மேலேயே ஒர்க் பண்ணுறவங்களோட உயிர். இங்கே இவங்க ஒரு 4 இங்கிட்ட 2 பசங்க 6 பேர் உயிர். 6 1000 வரும்போது என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அங்கே டைம் வேறு ஓடிட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது டைம் பாம்பில். உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கீங்க. அப்பா நான் எடுக்கிற முடிவே தப்பாக இருந்தாலும் இந்த வேறு வழி தெரியல எனக்கு. என்னைய காரணமாகவும் என் குடும்ப காரணமாக சுயநலமாக நான் திங்க் பண்ணால் நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே திங்க் பண்ணிவிட்டு
என் என் ஒர்க்கர்ஸை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இது கேட்டோடனே அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். சொந்த ஃபேமிலியோடவே பிஸ்னஸ் தான் முக்கியமா நீ அப்படின்னு சொல்லி ராக்கி அப்படியே ஷாக்காக பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. அந்த பாமையும் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் வேர்ல்டு சேஃபு. இப்போ இவங்க கதை, இவங்க 4 பேரில் இப்போ யாரை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவங்களுக்கு இப்போ பிஸ்னஸில் வந்து நம்ம டைம் பாம் வச்சுருந்தாங்க, ரிமூவ் பண்ணாங்க, சரி. இப்போ இவங்களுக்கான டைம் கவுண்ட் டவுன் வந்து ஓடுது 10 நிமிஷம் இவங்களுக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த 10 நிமிஷத்தில் யாரை காப்பாற்ற முடியுதோ காப்பாற்றிக்கலாம். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டையும் உங்களால் போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்க காட்ஸ் யாரும் உங்களை உள்ளாட மாட்டாங்க. நீங்களாக தான் ஏதாவது யோசித்து திங்க் பண்ணணும். இப்போ நீங்கள் இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறீங்க, அதுதான் கேள்வி உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஸ்வீட்டி கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தால ஏதோ விசித்திரமான ஒரு அனிமல் வந்து அந்த தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட டோரை வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அல்ல ஸ்வீட்டி அந்த குழந்தை அப்படி கிடக்கு, சுற்றி சிக்கன்லாம் வேறு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்வீட்டி வந்துட்டு இப்போ கண்ணை முழிச்சு கத்திட்டான்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அனிமலுக்கு வந்து கண்ணு தெரியாது போல். ஸோ வந்துட்டு அது ஸ்மெல்லோ அப்புறம் காது ரெண்டும் ஷார்ப்பான ஒரு அனிமல் போல். அது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா போய் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அந்த அனிமலுக்கு வந்துட்டு காதும் சரி காதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லிங் சென்ஸும் சரி ரெண்டுமே ரொம்ப அதிகங்கிறனால அது அப்படி வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருது. ஆனால் இவன் வந்து இப்போ மயக்கத்தில் இருக்காள். இப்போ நீங்கள் கற்றுனாலும் மாட்டி விட்டுருவீங்க ஸ்வீட்டியை. ஸோ அப்படி பயந்துட்டுருக்கீங்க நீங்கள். இங்கே வந்து பார்த்தா அவனை வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்விமிங் பூல் சொன்ன இல்லையா, கொதிச்சிட்ருக்கு தண்ணின்னு, நம்ம பப்ளு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். கத்தி கதறான். சித்தி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்சி இறக்கி விளாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அப்படியே மனசே ப்ரோக் ஆகிடுது. இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் இவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நம்பவே முடியல. அப்படி பேயடைஞ்ச மாதிரி இருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த 2 குழந்தைய பார்த்துட்டு இருந்தா அங்கே 2 பேர் 4 பேர் இருந்தாங்க இல்லையா, 2 பேர் அக்காவோட மாமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எப்படி வச்சுருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அவங்களுக்கானது வந்துட்டு டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து காட்ஸ் அவங்க நெயில்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒருத்தங்களாக இப்போ வந்துட்டு அந்த ஏர் ஓடுவாங்க இல்லையா, அது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து வேணும்னே மிஸ் ஆகிற மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே ஒரு ஆளாக விட்டுட்டு இருந்தவங்க இப்போ 5 பேராக விடுறாங்க. ஸோ இதில் யாருனாலும் தட்டு மாதிரி அந்த ஏரை மட்டும் விழுந்ததுன்னா கண்டிப்பாக குத்தம் அவங்க மேலே, அவங்களோட பாடியில். ஸோ அப்படியே பயந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. காட்ஸ் எதுவுமே காதில் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் படி அவங்க பாட்டுக்கு ஏற விட்டுருக்காங்க. வேணும்னே தவறுற மாதிரி விடுறாங்க. இப்போ 5 பேராக சேர்ந்து விடுறாங்க. லைட்டாக மிஸ் ஆனாலும் உடம்புல குத்திரும் அந்த ஆணி. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பில் எரிச்சு விட்ருப்பாங்களா, அந்த நெருப்பு இப்போ கொழுந்து விட்டு எரியுது. லைட்டாக இவங்களை லைட்டாக இறக்குனாலே போதும், அந்த ஃப்ளேம்ஸ் பட்டே நம்ம பற்றிக்கிட்டு எரிவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ உங்கள் சித்தப்பாவும் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது இவங்க டோஸும் ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. இவங்க 4 பேருடைய சைட்லேயும் சரி யாரை காப்பாற்றணுமோ போய் காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் ஒருத்தர் ரூம்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது, என்ன நினச்சாலும் சரி. ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்க ட்ராபேக்கு. என்னடா இது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியக்காரத்தனமாக பார்த்துட்ருக்கீங்க யாரை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஸ்வீட்டியாக பப்ளுவான்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேர் கூட வயசில் மூத்தவங்க, சரி வச்சுக்கலாம். இந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறது தான் இப்போ உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு போகுது. இந்த குழந்தைங்கள தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பப்ளு கிட்டே போகலாமா ஸ்வீட்டி கிட்டே போகலாமான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஸ்வீட்டி அன்கான்ஷியஸாக இருக்கா, பப்ளு அங்கே பயந்துட்டு கத்துறான். இந்த குழந்தையா அந்த குழந்தையான்னு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளு கிட்டே தான் போகிறீங்க. பப்ளோட இதுக்கிட்ட தான் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் போகிறீங்க. நீங்கள் காட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க வேணா அவனை இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அவனை அப்படியே இறக்கி விடுற மாதிரி போயிட்டு அந்த தண்ணி இருக்குல்ல கொதிச்சுட்டு இருக்குன்னு சொன்னால அதில் இறக்கி விட்டுறாங்க. புத்துன்னு அந்த குழந்தை விழுந்துருது. அப்படியே கத்துறான் பயங்கரமாக. நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஐஸ் வைட் ஆகுது. அந்த தண்ணியில் நீங்களும் போய் குதிச்சிடுறீங்க. குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளு வந்துட்டு மேலே தூக்கிட்டு அப்படியே வரீங்க. அந்த தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு எதுவுமே ரியாக்ஷன் தெரியல. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே ஏதாவது காட்ஸை பார்த்துட்ருக்கீங்க. காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முட்டி போட்டுறானுங்க உங்கள் முன்னாடி. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பப்ளு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சித்தி பரவாயில்லண்ணா, நான் தண்ணியில் அவ்வளோ ஹைட்டு யோசிச்சு எனக்கு ஒன்றுமே ஆளை, சித்தி என்னை காப்பாற்ற வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. தண்ணி கொதிச்சிட்டு இருந்தது ஆக்சுவலாக. இதில் ஏதோ சம்திங் லைக் பாய்சன் மாதிரி ஆட் ஆகிருக்கணும்.
ஏன் இதாகலன்னு சொல்லிட்டு உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. நீங்க அப்படியே வந்து பார்க்குறீங்க. ஜங்க்குக் அங்கேருந்து உங்கள ஸ்மோக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்க அப்படியே அவர பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளுவ மேல அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படியே வரும்போது உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காட்ஸ் வெளிய விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, இப்போ ஒன்ஸ் உள்ள போனா ஸ்டக் ஆயிருவோம் இல்லையா? ஸோ, நீங்க அப்படியே உள்ளேயே தான் இருக்கணும். வேற வழியே கிடையாது. இப்ப இவங்க 3 பேரையும் எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க திங்க் பண்ணணும். வேற வழியே கிடையாது. ரொம்ப சூப்பரா மாட்டியாச்சு. ரொம்ப க்ரூவலா இருக்கு இந்த டைமே உங்களுக்கு. வாழ்க்கையில இந்த மாரி அவரு சொன்ன மாதிரியே ஃபீல் பண்றீங்க. யாருமே இந்த மாதிரி உங்கள கஷ்டப்படுத்துனதோ கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதோ கிடையாது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயி போய் நின்னுட்டுருக்கீங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம. நீங்க அப்படியே சொல்றீங்க, "ஜங்குக், தயவு செஞ்சு என்னைய காரணமா வச்சு யாரையும் காயப்படுத்தாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்பவே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ இப்படி பண்ணனா உன் மேல வெறுப்பு மட்டும் தான் அதிகமாகும். முதல்ல இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணு." அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அவரு கேட்குற மாதிரியே இல்ல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 5 நிமிஷத்துக்கு கீழவே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 3 செகண்ட் அந்த மாரி வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்துல உங்களுக்கு சவுண்டு கேட்குது. அந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி வந்துட்டுருக்கு. அது ஸ்மெல்லிங் சென்ஸ்ல அந்த சிக்கனு அந்த இதெல்லாம் ஸ்மெல் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ, அது அப்படியே கிட்ட ஓடி வந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு தான், ஸ்வீட்டி இருக்கிற இடத்துக்கு தான். ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு. நீங்க அப்படியே கத்துறீங்க, "ஜங்குக் அது குழந்தை, அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத!" அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. அவர் கேட்குற மாதிரியே இல்ல. அவர் பாட்டுக்கு அங்க மேல வந்து உட்காந்து அந்த சேர்ல எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஆக்சுவலா ஸ்மோக் பண்ணிட்டு. நம்ம ராக்கி வந்துட்டு "அண்ணி ரொம்ப பாவம் அண்ணா. எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண?" அப்படின்ற மாரி அவன் அப்படியே பாவம் போல பேசுற மாரி பேசுறான். உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டி கண் முழிக்கிற மாரி தெரியுது. ஸ்வீட்டி வந்துட்டு அப்படியே, "அம்மா, நான் எங்க இருக்கேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசுது. உங்களுக்கு கேட்குது. ஏன்னா அந்த குழந்தை அந்த அளவுக்கு கொஞ்சம் சவுண்ட் அதிகமா தான் பேசுறா, கேட்குற அளவுக்கு. அந்த இடம் ரொம்ப சைலண்டா இருக்கு இல்லையா? ஸோ, அந்த சவுண்டு கேட்டோனே உங்களுக்கு உயிர் இல்ல. இவ வேற எந்திரிச்சிட்டா. இவ சத்தம் போட்டான்னா, அது கண்டிப்பா அந்த அனிமல் இது பண்ணிடும் இல்லையா? நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களாலயும் பேச முடியல. "ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, நீ 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 பயப்படாத. பக்கத்துல தான் சித்தி இருக்கேன்." அப்படின்றீங்க. சித்தி இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுத்தி சுத்தி என்னென்னமோ இருக்கு. எனக்கு வாமிட்டா வருது சித்தி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்துல உங்களுக்கும் சரி, ஸ்வீட்டிக்கும் சரி நடுவுல ஒரு செவுரு மாரி இருக்கும். அதுல தான் அவ தட்டி பேசிட்டு இருக்கா. "சித்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு சவுண்டு கேட்குது கர்ஜிக்கிற மாதிரி. ஏதோ ஒண்ணு என்ன தேடி ஓடி வருது போல சித்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன வெளிய விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்திட்டுருக்கா. நீங்க அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டுருக்கீங்க. "ஸ்வீட்டி ஒண்ணும் ஆகாது. சித்தி பக்கத்துல தான் இருக்கேன். நீ பயப்படாத." அப்படின்ற மாரி சொல்றீங்க. அந்த குழந்தை வந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்குது. "எனக்கு பயமா இருக்கு சித்தி. என்ன கூப்பிட்டுட்டு போங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லி அவ அழுக ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பிளாங்க்கா இருக்கு. பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா, "ஸ்வீட்டி இங்க பாரு இங்க இருக்கேன்னா, இங்க இருக்கேன். அண்ணா இங்க இருக்கேன். இங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோனே, "அண்ணா அண்ணா நீயும் சித்தியோட இருக்கியே. என்ன வெளிய கூட்டிட்டு போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணா." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்படியே அழுதுட்டுருக்கு. ஸ்வீட்டி தயவு செஞ்சு சத்தம் போடாத. நீ சத்தம் போட்டன்னா பிரச்சனைடா செல்லம். சித்திக்காகடா ப்ளீஸ்டா செல்லம்." அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அவ வந்துட்டு, "எனக்கு பயமா இருக்கு சித்தி. என்ன வெளிய கூட்டிட்டு போங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லி அவ அழுக ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல வேற உங்களுக்கு அந்த அலாரம் சவுண்ட் வந்து ஒரு ரிங் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாரி கேட்டவுனே உங்களுக்கு கேட்குது. இந்த மாரி அவங்க பக்கத்துல வந்துட்டு 2 பேர் இருக்காங்கல்ல. அவங்க வந்து ஸ்ட்ரைக் ஆறாங்க. இப்ப அவங்களையும் காப்பாத்தணும். நீங்க அப்படியே அந்த பக்கம் செவுத்துக்கிட்ட போனா, அங்கேயும் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தெரியுது அவங்கள இறக்கிட்டு இருக்காங்க மேல. அவங்க சித்தி, சித்தப்பாவ மேல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் கீழ இறக்குனாங்கன்னா, கண்டிப்பா பத்திக்கும் அவங்க மேல இருக்கிற ஆயிலுக்கு அதுக்கும். இன்னும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு விட்டுட்டு இருக்காங்கல்ல. ரொம்ப ஹெவியா சவுண்ட் கேட்குது இப்ப. 5 பேர் விட்டவங்க இப்ப 10 பேர் அம்பு விட்டுட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு ரொம்ப உசுரே இல்ல. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு தலைய பிடிச்சுட்டு உட்காந்துடுறீங்க. பப்புலு வந்துட்டு, "சித்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்வீட்டி வேற தனியா இருக்கா. அம்மா, அப்பா எங்க சித்தி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு" சொல்லி அவனும் அழுதுட்டு இருக்கா. உங்கள கட்டி பிடிச்சுட்டு. நீங்க அப்படியே ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மைண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. இவங்கள இப்ப காப்பாத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு 1 நிமிஷம் 19 செகண்ட் தான் டைமே இருக்கு. நீங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. இப்ப ஸ்வீட்டிய காப்பாத்துறதா? இவங்கள காப்பாத்துறதா? யார காப்பாத்துறதுன்னே தெரியல. ஃபைனலா கிவ் அப் பண்றத தவிர்த்து உங்களுக்கு வேற வழியும் இல்ல இல்லையா? ஸோ, ஜங்குக், நீ சொன்னபடியே நான் செய்றேன். இவங்க எல்லாரையும் விட்டுரு இப்பவே. அப்படின்னு சொல்றீங்க. இத கேட்டோனே அங்க இருக்க காட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே உங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு ஸ்மோக் பண்ணிட்டு. "நீ சொன்னபடியே நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட்டு நீ ஸ்வீட்டிய என் கண்ல காட்டு."
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே அது வந்து காட்ஸுக்கு சைன் காமிச்சோன்னே காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல் வந்து வந்துட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது லாஸ்ட்டு ஃபைனலாக வர வேண்டியது தான். அது ரொம்ப தூரம் போல், அந்த ரொம்ப தூரத்துலேருந்து அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த 5 நிமிஷம் எடுக்கும். ஸோ அது வர்றதுக்கான டோரையும் க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. ஸ்வீட்டியோட டோரையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. உங்கள் டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டோடனே நீங்கள் அப்படியே நீங்களும் பப்ளு ஓடி போகிறீங்க ஸ்வீட்டி கிட்ட. ஸ்வீட்டி அப்படியே ஓடி வருது, அந்த குழந்தை அழுதுகிட்டே உங்களை வந்து ஹக் பண்ணிக்குது. நீங்கள் ஸ்வீட்டி பப்ளையும் சேர்த்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸ்வீட்டி உனக்கு எதுவும் ஆகலைல்ல, ஏதோ தடிப்பட்டுருச்சாமா? இல்லை சித்தி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாருங்க எங்கள் அம்மாவே அப்பாவே காணும், எங்கே போனாங்க அவங்க, எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது சித்தி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கதறி கதறி அழுதுட்ருக்கீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அழுதுட்டு இருந்தாலும் அங்கே வந்துட்டு நீங்கள் யாரையுமே ரிலீஸ் பண்ணல. இன்னும் உங்களுக்கு ஏனே புரியல. தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்தி கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. பெண்ணும் உனக்கு இப்போ அதில் சைன் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு நீங்கள் அவர்கிட்ட தான் போகிறீங்க. ராக்கி கிட்ட அந்த பேப்பர் வாங்கலான்னு பார்த்தா அவன் தரவே மாட்டேங்கிறான். என்னடான்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அண்ணா சொல்லணும்ல அண்ணி, நான் எப்படி கொடுக்குறது? அண்ணா கொடுக்க சொன்னால் நான் பேப்பர் கொடுக்குறேன், நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்னடா இது ரோதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா டைம் வந்து இன்னும் அங்கே ஸ்டாப் ஆகலை, அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கே 2 பேர் இன்னும் இருக்காங்க. பப்ளு ஸ்வீட்டி காப்பாற்றியாச்சு, சரி. உங்கள் சித்தி சித்தப்பா உங்கள் அக்கா மாமா 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. அவங்கள வேறு காப்பாற்றணும். இப்போ டைம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே வந்து 47 செகண்ட் 46ன்னு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு உசுரே இல்லை. ஜங்குக்கு நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பாட்டுக்கு அங்கே அப்படியே தான் இருக்கார், உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ என்ன ஜங்குக்கு உனக்கு பிரச்சனை? நீ சொல்கிறது தான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு அவங்கள விட நீங்கள் அழுதுட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ என்ன உனக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கணுமான்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு கேட்குறீங்க. தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுட்டு, இதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கல, தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீல் டவுன் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறீங்க. அவர் மனசு இன்னும் கரையிற மாதிரி இல்லை. நீங்கள் அப்படியே தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க அழுதுகிட்டே. அவர் வந்து அப்படியே தான் இருக்கார், எதுவுமே ரியாக்ஷனே இல்லை. ஸ்மோக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர் காலிலே போய் விழுந்துடுறீங்க. ஜங்கு, நீ சொன்ன மாதிரி இனிமேல் நான் உனக்கு மட்டும்தான். நான் இதுக்கப்புறம் பிஸ்னஸ் உமனாக இருக்க மாட்டேன். நீ சொல்கிறபடி நான் கேட்குறேன். நான் இனிமேல் ஜங்கு கூட ஒய்ஃப் மட்டும்தான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் உன்னை எதிர்த்து கூட பேச மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். என்னை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற ஜங்கு, நீ என்னமோ பண்ணிட்டு போ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கீங்க அழுதுகிட்டே. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ராக்கிக்கே கொஞ்சம் லைட்டாக பாவமாக இருக்குது போல். அப்படியே அவன் பார்க்குறான். நம்ம ராக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கையும் பார்க்குறான். ஜங்குக்கு ராக்கியும் பார்த்துட்டு அந்த ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பார்ல, அதை அப்படியே தூக்கி போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அழுது அந்த ரெட்டி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க அவர். அப்படியே அவர் உங்களை தான் பார்த்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. பத்தியா உன் நிலமை இவ்வளோ இதுவாகிடுச்சுல, எனக்கே கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, என் பேபி டோரை எப்படி அழுக வச்சிட்டேனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் சீக்கில் தான் அப்படியே கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே இந்த தடவை எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கீங்க. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, நான் இன்னும் சொன்னாலும் கேட்பியாடி அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க, ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஓ அப்படியா, சரி. இப்போ எல்லோரும் முன்னாடியும் வந்து என்னை எப்படி டைட்டாக ஒரு ஹக்கு கொடுத்து ஒரு கிஸ் பண்ணி பார்ப்போம் நச்சுன்னு அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே தயங்குறீங்க. ஓ கொடுக்க மாட்டியா, சரி அப்படின்னு சொல்லி அவர் திரும்பும் போது நீங்கள் அவர் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டேர்ன் பண்ணுறாரு. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவர் அப்படியே உங்களை இன்டென்ஸாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே செய்யலை, அப்படியே அவரை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான், அவர் ஃப்ளாட் ஆகிட்டார். ராக்கி பார்த்தா ராக்கி வந்துட்டு அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுக்கிறான் அப்பா அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்க 2 கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நீல் டவுன் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க காட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்துட்டு ஏதாவது நடந்தால் அந்த சவுண்டு போடுவாங்களே அதே மாதிரி போடுறானுங்க. ஒரு விக்ட்ரிக்கான ஒரு சைன் மாதிரி மேலே கன் எடுத்து தபன்னு சுட ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாருமே கத்திட்டே வந்து நீங்களும் அப்படியே டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சரி இதுக்கப்புறம் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ஒரு பேப்பர் வந்து சைன் பண்ண சொல்லிட்டு இருந்திருப்பான் இல்லையா ராக்கி. அந்த பேப்பர் போடுறாரு கரெக்டாக அங்கே கறிக்கட்டையில் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னு சொன்னார்ல நெருப்பு. ஸோ அதுலேயே போடுறாரு. அந்த ஃபைல்லேருந்து அதுலேயே அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடுது, அதில் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு. அந்த குட்டி பாப்பா பையன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி ஒரு இது இன்சர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே சேஃபாக விட்டுடுறாங்க.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஜேகே இப்போ உங்கள அப்படியே டைட்டா ஹக் பண்ணியிருப்பார்ல, ஹக்க பிரேக் பண்ணிட்டு அப்படியே உங்கள தான் பார்த்துட்ருக்காரு. நீங்க ஹெட்ட டவுன் பண்ணியே தான் இருக்கீங்க. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் குடுத்துட்டு உங்கள தூக்குறாரு. பிரைடல் ஸ்டைல்ல அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ராக்கி அப்புறம் அங்க மத்த இருக்கிற காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டுருக்காங்க சில காட்ஸு. சில காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ராக்கியும் கூடயே நடந்து வந்துட்டுருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தூக்கியிருப்பார்ல, நீங்க அப்படியே சைட்ல பார்க்கும்போது ராக்கி உங்களுக்கு சிக்னல் காட்டுறான். அப்படியே ஐப்ரோஸ் வச்சு எப்படி எப்படி அப்படின்ற மாரி கொஞ்சம் சிக்னல் காட்டி கேட்குறான். உங்களுக்கு கடுப்பா இருக்கு. நீங்க மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. சரி பிடிக்கலன்னு சொன்னா பண்ண போறோம். அதுக்கே மூஞ்ச திருப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் மூஞ்ச திருப்பிக்கிறான். பின்னாடி அந்த 2 கேரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே சைலண்டா தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஃபேஸ ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கிட்டு. உங்கள ஜேகே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல வந்துட்டு ஏறுறாரு. கார்ல உங்கள உட்கார வச்சுட்டு, அவர் இன்னொரு டோர் சைட்ல வந்துட்டு அவரும் ஏறிர்றாரு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு முன்னாடி, பின்னாடி காட்ஸா வந்துட்டுருக்காங்க ஃபுல்லா. ஏகப்பட்ட கார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் தான். நீங்க அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எதுவுமே இம்ப்ரெஸ் ஆக போறதில்ல. ஏன்னா, நீங்களே ஆக்சுவலி ரொம்ப ரிச்சு. ஸோ, நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்களா? ஆல்ரெடி எல்லாமே இதெல்லாம் பார்த்தாச்சுலான்ற மாரி தான் இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கி இந்த டிரைவர் சீட் பக்கத்துல ஒரு சீட் இருக்கும்ல, அந்த சீட்ல வந்து உட்காந்துக்கிறான். அந்த டிரைவர் சீட்ல ஒரு கார்டும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகேவோட ஆர்டருக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த டிரைவர் சீட்ல இருக்கிற அந்த கார்டும். அவர் பேர் நம்ம மார்க்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க் வந்துட்டு சிக்னலுக்காக வெயிட் பண்ணும்போது, நம்ம ஜேகே சிக்னல் குடுத்தோனே அவரும் வண்டிய எடுக்குறாரு. அப்ப ராக்கி வந்து அப்படியே பேசிட்டே வரான். "என்ன அண்ணி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏதாவது வேணுமா?" அப்படின்ற மாரி கேட்குறான். நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ரொம்ப சைலண்ட்டா இருக்கீங்க. நீங்க நடுங்குறத வந்து ஜேகே பார்க்குறாரு. ஏன்னா, நீங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் தண்ணிய ஊத்தி தான் உங்கள எழுப்பியிருப்பாங்க. அடுத்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து நீங்க பப்ளுவ காப்பாத்தியிருப்பீங்க. ஸோ, ஃபுல்லா தண்ணீல இருந்தனால உங்களுக்கு அப்படியே குளுர்ல நடுங்குது உங்க கை, கால் எல்லாமே. அதெல்லாம் அவர் நோட் பண்ணிட்டு, அவர் கோட்ட கழட்டி உங்களுக்கு மேல போட்டு விடுறாரு. நீங்க அவரையே தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. "என்ன அப்படி பார்த்துட்ருக்க? கொட்டிச்சு சாப்பிட்ருவேன்." அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படியே ஃபேஸ திருப்பிக்கிறீங்க. லைட்டா நம்ம ராக்கியும், ஜங்குக்கும் சிரிக்கிறாங்க. ராக்கி இதெல்லாம் கண்ணாடி வழியா பார்த்துட்டு தான் இருப்பான். தப்பு தான் பிரைவசி எல்லாம் நோண்டுறது. இருந்தாலும் ஃபன்னா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி அவன் அத அப்படியே பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கான். வண்டிய பார்த்துட்ருக்காங்க. போற வரது அதெல்லாமே செக் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் வந்து இந்த ஜன்னல் சீட்டாண்ட உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படியே உட்காந்து அந்த வழியா தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ட்ராவல் ஏதோ சம்திங். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மேன்ஷன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கார்ஸ் போயிட்டுருக்கு. இது என்ன மேன்ஷன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டெக்கரேட்டடா, ரொம்ப மேசிவா இருக்கு. செம்ம பிளேஸ் அது ஆக்சுவலா. அந்த பிளேஸ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்ல. இவ்ளோ டெக்கரேட்டடா, இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே லைட்டா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நெறைய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ட்ரிஃப்ட்லாம் பண்ணிட்டு போய் ஸ்டாப் பண்றானுங்க கார்ட்ஸ் எல்லாருமே. அப்படியே சுத்தி வந்து ஃபுல்லா செக்யூரிட்டி தான் அங்க அதிகமா இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க காரும் அந்த மேன்ஷனோட இதுக்கு தான் போகுது. கரெக்ட்டா அதோட என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கார் ஸ்டாப் ஆகுது. ராக்கி, அந்த மார்க் அவரு அவங்கலாம் இறங்கிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஜங்குக்கும் இறங்குறாரு. நீங்க வந்துட்டு உங்க டோர் ஓப்பன் பண்ணலான்னு போம்போது, ராக்கி வந்துட்டு "இருங்க" அப்படின்ற மாரி அங்க சிக்னல் காட்டுறான். நீங்க அப்படியே தான் அந்த டோர்லேருந்து உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்துடுறீங்க. அந்த டோர வந்து பார்த்தீங்கன்னா, ஜங்குக் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி உங்கள அப்படியே அதுலேருந்து லிஃப்ட் பண்ணிக்கிறாரு பிரைடல் ஸ்டைல்ல. நீங்க அப்படியே அவரே தான் பார்த்துட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள பார்த்துட்டு விங்க் பண்ணிட்டு உள்ள நடக்குறாரு. என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிஎஸ் கேங் மெம்பர்ஸ், பிளாக் பிங்க் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டு சிரிச்சுட்ருக்காங்க. ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு இது தெரியுது. அவ்வளோ ஒரு ஆட்டிட்யூட், அந்த ஒரு விக்ட்ரிக்கான அந்த ஸ்மைல் தெரியுது. எல்லாருமே அங்க தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அவர் வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தூக்கிட்டு வரத பார்த்தோனே பிளாக் பிங்க் கேர்ள்ஸுக்கெல்லாம் அப்படியே ஸ்மிக்கு தான். அப்படியே ஸ்மிக்கு போட்டு நின்னுட்டு இருக்காளுங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. அதுவும் வந்து நீங்க தோத்துட்டீங்கங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி போல. அப்படியே சந்தோஷமா வந்துட்டு போ பண்றாங்க இப்ப. நம்ம ஜேகே வந்தோனே எல்லாருமே போ பண்றாங்க. அப்படியே வந்துட்டு எல்லாரும் உங்கள தூக்கிட்டு அப்படியே உள்ள போறாங்கல்ல. ஸோ எல்லாருமே பின்னாடியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உள்ள தூக்கிட்டு போறாரு. நீங்க ஃபுல்லா மேன்ஷன் தான் பார்க்குறீங்க. எல்லாம் டெக்கரேட் ஆயிட்டு ஃபுல்லா செம்மையா இருக்கு பிளேஸு. அப்படியே வந்துட்டு நீங்க சுத்தி பார்க்கும்போது, அங்க ஒரு மண்டபத்த பார்க்குறீங்க. பார்த்தோனே உங்களுக்கு அல்லு இல்ல. என்னடா அதுன்ற மாரி ஷாக்கா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மண்டபத்துல வேற பார்த்தீங்கன்னா, ஒரு பூசாரி ஒருத்தர் உட்காந்துட்டு போட்டுட்ருக்காரு. மந்திரம்லாம் போட்டுட்ருக்காரு. ஆளே இல்லாத கடைக்கு எதுக்குடா டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி இருக்கு. அவர் அங்க போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்படியே நீங்க ஷாக் ஆகுற மாரியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கும் பேசுறாரு. "ஷாக்கா இருக்கு போல. ம். பார்த்துக்கோ, என் செல்லக்குட்டி என்கிட்ட ஃபுல்லா மாட்டிக்கிச்சாம். இப்ப என்ன பண்ணுவேனா, நீ மேல போவியாம். போய் ட்ரெஸ் பண்ணிட்டு மணமகள் மாரி வருவியாம். நானும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மணமகன் மாரி வருவேனா. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில போய் உட்காருவோமா. 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூசாரி மந்திரம் போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாராம். எப்படி எப்படி? உனக்கு தாலி கட்டி, உன் நெத்தியில குங்குமம் வச்சு,
உங்கள் கல்ச்சர், அதாவது என் பொண்டாட்டியோட கல்ச்சர் படி அவளை கல்யாணம் பண்ணி எனக்கு பொண்டாட்டி ஆக்கிக்க வேணாம். இன்னைக்கு என் பொண்டாட்டியா நீ ஆறதை தவிர்த்து உனக்கு வேறு வழியும் இல்லை, உன்னால் வேற எதுவும் பண்ணவும் முடியாது செல்லம். போவியான் அப்படியே சமத்தா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவியான், மணமகள் மாதிரி அப்படியே அழகாக மாமாவை கவுக்குற மாதிரி புடவை கட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி பார்த்தா எப்படி? நான் அப்போத்துலேருந்து சொல்கிறேன், என்ன இப்படி பார்க்காதடி, சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, எதுவுமே பேசல. ஏன்னா இப்போ ஏதாவது பேசிட்டு அடுத்து உங்கள் ஃபேமிலியை திருப்பி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்கள் ஃபேமிலி அந்த நிலமையில பார்த்ததுலேருந்து இன்னும் உங்களால் வெளியவே வர முடியல. அதுவாகவே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, அவர் பேசுகிறதுக்கு எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. வயனா இது, நம்ம வயன் சர்மாவா இது அப்படின்ற மாதிரி நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸுக்கெலாம் அதிர்ச்சி. கூட கூட பேசுகிற ஆள் எதிர்த்து நின்று என்னன்னாலும் அடித்து மூஞ்சி அடித்த மாதிரி கேட்பா. இப்போ என்ன இவ இவ்வளோ சைலண்ட்டாக வரா, நம்மளால் அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் குசு குசுன்னு பேசிட்டு வராங்க பின்னாடி. உங்களுக்கு என்ன கடுப்பாக இருக்குன்னா, இவளுங்க போய் இவளுங்க முன்னாடி நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்றது தான் நிலமை கடுப்பாக இருக்குது. நீங்கள் எதுவுமே காட்டிக்கலாம், அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் உங்களை தூக்கிட்டு போகிறாருல, ஸ்டேர்ஸ் ஏறிட்டுருக்காரு. அப்படியே உங்களை ஸ்டேர்ஸில் ஏறி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் பின்னாடியே வராளுங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கடி போகிறீங்க, நீங்கள் எங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டேயாங் சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்துட்டு நாங்கள் தான் மணமகளோட கூட இருந்து எல்லாமே செய்யணும், ஸோ நாங்கள் ரெடி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணடிச்சிட்டே சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே ஓகே நாங்கள் அப்போ சரி நாங்கள் க்ரூம் சைடு போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. நம்ம ஒயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தூக்கிட்டு போகிறல, ஒயினை தூக்கிட்டு போயிட்டு அங்கே உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். போகிற இடம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, அது ஒரு மேசிவான பிளேஸ், செம்மையாக டெக்கரேட் ஆகிருக்கு, மெய்டாக இருக்காங்க சுற்றி. அங்கே மெய்டும் இருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு கார்ட்ஸும் செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது. சுற்றி இடத்த அப்படியே அனலைஸ் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன இடடான்ற மாதிரி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோர் கிட்ட வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெய்டு இருப்பாங்களா, அவங்க மெய்டு கார்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கார்ட்ஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே ஜங்குக்குள்ளே போகிறாரு. பிளாக் பிங்க் கேர்ள்ஸை வந்துட்டு கார்ட்ஸ் உள்ளே விடலை, நம்ம ஜங்குக்கு போகிறப்போ ஏதோ சிக்னல் காமிச்சிருக்கனால. நாங்கள் பொண்ணுங்க சைடுப்பா, நாங்கள் தான்ப்பா மணமகளே அரேஞ்ச் பண்ணோம், வழி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கார்டு வந்து பேசுகிறாரு. இதை கேட்டோடனே சபா இரு லிசா, உள்ளே போயிருக்கிறது யார், ஜங்குக்கு, ஸோ அவர் கொஞ்சம் தனியாக பேச மாட்டாரா, சில லீலைகள் காட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஜிசு சொன்னோன்னே ரைட்டு அப்போ அது வரையும் நம்ம வெளியே தான் நிற்கணுமா, அப்பா இங்கே வாங்கப்பா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே அந்த டோர்கிட்டேயே தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் உள்ளே வந்தோடனே சாத்திருப்பாங்க இல்லையா, ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே போயிட்டு உங்களை பெட்டில் தான் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு டவல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு கடைசியாக நீண்ட நாள் காலம் எனக்கு இன்றைக்கி பழிக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்து லைட்டாக தள்ளி தான் உட்காடுறீங்க. அவர் அப்படியே அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளி போகணுன்னு நினச்சேன்னா நான் இப்போ உனக்கு கட்ட போகிற தாலி உன்னை கிட்ட இழுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை அவர்கிட்ட இழுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து சைலண்டாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. என்னாடி எப்பயுமே அப்படி கூட கூட எதிர்த்து பேசுவேன், இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, அப்படியே அடக்கமாக ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அப்பயும் ரிப்ளை வரல, நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பெட்டில் தள்ளி பின் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். அப்புறம் நீ என்கிட்ட போட்ட சேலஞ்ச் நான் அம்பலையான்னு கேட்டல, அதை அன்றைக்கி நைட்டு அப்படியே உனக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன். அது வரைக்கும் என் செல்லக்குட்டி நல்லா அழகாக சும்மா மாசாக அப்படியே வேறு லெவலில் பார்த்த உடனே எனக்கு அப்படியே பற்றிக்கணும். அப்புறம் அப்படியே என்னை இழுக்கிற மாதிரி சும்மா அழகாக வர்ற அப்படியே பொண்ணு மாதிரி என்னை பார்த்த உடனே அந்த இடத்துல உன்னை வச்சு செய்யணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணணும். அப்படி அழகாக வர அது வரையும் சமத்தா இங்கே இருந்து மேக்கப் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவியான். வேறு எங்கேயும் ஒன்றும் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா சுற்றி பார்த்தோன்னா தெரியும் ஒரு விண்டோவும் கிடையாது. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரே ரூட்டு இந்த டோர் மட்டும்தான். இந்த டோர் விட்டு உன்னால் வெளியவும் வர முடியாது. சமத்தா இங்கேருந்து நான் சொன்னபடி செய்வியாம். இல்லை உன் ஃபேமிலி ஸ்டில் வந்து இன்னும் என் காட்ஸோட கண்ணில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அவரை திரும்பி பார்க்குறீங்க. என்ன இப்போ மட்டும் ரியாக்ஷன்ஸ் அப்படி பரபரப்பாக இருக்குது. ஃபேமிலி பற்றி பேசுகிறேன்னா இதுக்கப்புறம் அவங்க உன் ஃபேமிலி இல்லை சொல்லும், நான் இந்த ஜியான் ஜங்குக் தான் உன் ஃபேமிலி, எங்கே சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஓகே அதெல்லாம் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்ல வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரே ஒரு கிஸ்ஸு எனக்கு இங்கே
கன்னத்தில் கொடுப்பியான், கொடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. கொடுப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிட்டட் டோனில் சொல்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. வயன், எனக்கு பொறுமைலாம் ரொம்ப கிடையாது. நானாக பிடிச்சி இழுத்து கிஸ் அடித்து வேறு ஏதோ பண்ணுறதுக்குள்ளே நீயே கொடுத்துட்டேன்னா நான் சமத்தாக போயிடுவேன். எப்படி கொடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே தயக்கப்பட்டே தான் இருக்கீங்க. நீ கொடுக்க மாட்டல, சரி அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பட்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. ஏய் நீ அடி கொடுத்த, என் கனவா இது அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளிலாம் பார்த்துக்கிறாரு. செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து ஒரு 4 கிஸ்ஸு நச்சுக்குன்னு அடிக்கிறாரு. அப்படியே அடிச்சுட்டு விட்டுட்டு, சரி டைம் ஆயிடுச்சு, நான் இப்படின்னா விட்டாமல் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ போய் சமத்தாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவியாம், நான் கீழே போய் நானும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய கல்யாணத்துக்கு ரெடி ஆவேணாம், ஓகேவா? சரி செல்லம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தான் வெளியே வராரு. டோர் ஓப்பன் பண்ணால் இவளுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதை வச்சு கேட்டுட்ருப்பாங்க போல் டோரில். ஸோ அவர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டு எல்லாம் அலர்ட் ஆகிட்டு தள்ளி வந்துடுறாங்க நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் எல்லாருமே. அப்படியே அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒன்றும் இல்லைல்ல, நாங்கள் இங்கே சும்மா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவங்க கேவலமாக சிரிச்சிட்டு நடிக்கிறாங்க. பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. அவர் அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காட்ஸும் இவர் பின்னாடி போனோடனே இவங்கெல்லாம் வந்துட்டு அப்பாடா ஒரு பெரிய காற்று போயிடுச்சு, நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கதவு வந்துட்டு வயனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க, எதுவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், அப்படியே தான் இருக்கீங்க. உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு மேம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், முதல்ல கொஞ்சம் ஹேரில் வெட்டாக இருக்குது, நாங்கள் தொடச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. இப்படி உங்களை பார்த்தது பிளாக் பிங்க் கேர்ள்ஸாலே நம்ப முடியல. நம்ம வயன் சர்மாவா இது? ரொம்ப பெத்தேட்டிக்காக இருக்குப்பா. சரி ரொம்ப கஷ்டம் பா. இப்படி ஒருத்தவங்களோட நிலமை வரவே கூடாது. இதுக்கு தான் மாஃபியா லாட் கூட மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார் ரொம்ப பாவம் இல்லை நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்ச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே தான் அவங்கள தான் பார்த்துருக்கீங்க, எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டோடைய நாக்கிங் சவுண்ட் கேட்குது. மேம் சீக்கிரம் கிளம்ப சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு சொன்னோடனே பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் இப்படிலாம் கிளம்ப மாட்டாளே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லி சொல்கிறாங்க. வயன் சர்மா இதுக்கப்புறம் நீங்கள் தோத்துட்டீங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது, கழட்ட முடியாது, போயிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்களும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லாமல் பாத்ரூம் மட்டும் வெளியே ஓடிடலான்ற அளவுக்கு நினப்பு வருது. ஃபேமிலி அவன் கையில் இருக்குங்கமே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்ரூம் வியர் பண்ணிட்டு தான் வெளியே வரீங்க. அப்படியே அவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வாவ் இதில் கூட பார்க்க அழகாக தான் இருக்காளே நம்ம வயன் சர்மா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்ருக்காங்க. என்ன நிலமையில நீங்கள் இருக்கீங்கன்னு கூட தெரியாமல். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு உங்களை உட்கார வச்சுட்டு உங்களோட ஹேர் வந்துட்டு வெட்டாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நல்லா ட்ரையிங் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் இது இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேக்கப் போடுறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து பார்க்கும்போது ரெட் சாரீ தான் வந்துட்டு பாஸ் சொன்னார், அதுதான் போடணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொரு பொண்ணுனா வந்துட்டு இல்லை க்ரீன் சாரீ தான் போடணும், க்ரீன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சண்டைக்கு போகிறான். இன்னொரு பொண்ணு என்ன எல்லோ சாரீ கட்டலாம், எல்லோ தான் மங்களகரமாக இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. 3 பேர் அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணும்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, 3 கலரில் எது போடுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கே டோரோட நாக்கிங் சவுண்டு கேட்குது. அகைன் யாரா அது இந்த டைமு, ஒருவேளை ஜங்குக்காக தான் இருக்குமோ, பொன்னாடி பார்க்காம இருக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ஸை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி தலையை விட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவனோட ஓல்டு ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிறா கையில் வந்துட்டு பூவோட. என்னம்மா இது பூவோட நீ நின்றுட்டுருக்க, அச்சி வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு உள்ளே வந்து கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்திட்டு வந்து பார்த்தா நம்ம வயன் வந்து அப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு வயன் செல்லம் வாவ் செம்மையாக இருக்கடி மேக்கப்பில், உனக்காக பற்றி அவன் ஆள் பூவெலாம் கொடுத்து அமைச்சிருக்கு, இந்த மல்லிப்பூவை தலையில் வச்சுக்குவியான், அப்புறம் முக்கியமாக ரெட்டு தான் போடணும்னு சொல்லி அமைச்சிருக்காங்க என்கிட்ட அப்படின்ட்டு சொன்னோன்னே இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. ரெட்டு தானா, இவளுங்கெல்லாம் இப்படி 3 கலர் வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க, பரவாயில்லையே நம்ம ஆளுக்கு நல்ல டேஸ்ட்டு தான், ஸோ அந்த ரெட் சாரீ எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெட் சாரீ எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேபிள் வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டு நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, நான் அவகிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு சரி பொழைச்சி போட்டுன்னு விட்டுட்டு போகிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பிளாக் பிங்க் கேர்ள்ஸை உள்ளே அகைன் வர சொல்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில. அப்படியே வந்து பார்த்தா நம்ம ஒயன் வந்துட்டு சாரீ கட்டியிருக்காங்க. இதை பார்த்துட்டு வாவ் இப்போ தான் புரியுது ஏன் ஜங்குக்கு வந்து இவ தான் வேணும்னு நின்னான்ட்டு. அப்பா
என்ன அழகுடா சாமி! அப்படியே சுத்தி போடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திலாம் போட்டுட்ருக்காங்க. இந்த மல்லிப்பூ தலையில வச்சுட்டா ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தலையில வந்துட்டு மல்லிப்பூவும் வச்சு விட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தா கண்ணாடியில நீங்க உங்கள பார்க்குறீங்க. உங்க கண்ணுக்கு இன்னைக்கு என்னவோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அழகா தான் இருக்கீங்க, அது தெரியுது. ஆனா உங்களால அந்த அழக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப அப்படியே அமைதியா தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள பார்க்க கூட முடியல. உங்களால உங்கள ஃபேஸ் பண்ணிக்கவே முடியல கண்ணாடில. அதுதான் ஆக்சுவலா உண்ம. ஸோ அப்படியே கீழ குனிஞ்சிடுறீங்க தலைய. அவங்க எல்லாரும் உங்கள பார்த்துட்டு, வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளும் ஒரு மாரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெடி ஆயிட்டோனே கீழ வந்து உங்களுக்கு அவங்க காட் சவுண்ட் குடுக்குறாங்க. இந்த மாரி கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு சொன்னோனே, கீழ இந்த மாரி வர சொல்லிட்டாங்கன்னு சொன்னோனே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பிங்க் கேர்ள்ஸும் சரி, இவங்க எல்லாரும் சரி, நம்ம யூனா, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்கள கூட்டிட்டு தான் நடக்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அழகான மாலை. அது செம்மையா இருக்குது அந்த மாலையே. அந்த மாலைய போட்டு தான் உங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க கீழ பார்த்த மணிக்கே. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதுவும் போக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் நினச்சிங்க சன்னியாசியாவே போயிடலான்ற பிளான் தான் ஆக்சுவலாக. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மென்ல விருப்பமே இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்படி கல்யாணம் நடக்குங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, கீழே இறங்கி போயிட்டுருக்கீங்க. ஸ்டேஜ்லேயும் உங்களை இறங்கி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, பிளாக் பிங்க் லேடிஸ்லாம் அப்படியே உங்களே தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. இவ ஏதாவது பண்ணி ஓடிருவாளான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி உங்கள் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, உங்களை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்த்தா மணமேடை இதுக்கான எல்லா இதுவுமே அரேஞ்ச்மெண்ட் ரெடி போல். எல்லாம் வெயிட்டிங் மணமகளுக்காக தான். நம்ம ஜேகே அங்கே மணமேடையில் உட்காந்துருக்காரு. அப்படியே வந்து உங்கள பார்த்துட்ருக்காரு. வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. உங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் ஒரு பக்கத்தில் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. எதுவுமே பேசல. அங்கே பூசாரி வந்துட்டு அப்படியே தாம் நம் நம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மந்திரம்லாம் போட்டுன்னு இருக்காரு. அப்படியே ஒரு மந்திரம் போட்டுகிட்டே இருக்கும்போது ஜேகே பேசுகிறாரு. பொண்டாட்டி இந்த பாரி, இங்கே பாரி, மாமா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கேன். பக்கத்தில் இப்படி ஒரு மைனாவை பக்கத்தில் வச்சுட்டு, பா செம்மையாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. எதுவுமே பேசல. தலையை குனிஞ்ச மணிக்கே உங்களோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த யாகம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, வேள்வி மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அந்த நெருப்புலேயே தான் உங்கள் கண் இருக்குது. நீங்கள் அப்படியே அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ்க்கான இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, மாலெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, தயக்கத்தோடு தான் மாலையவே மாற்றுறீங்க. அவரும் உங்களுக்கு மாலையை போட்டு விடுறாரு, அவரோட மாலையை எடுத்து. அப்படியே மாலையை மாற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே எல்லாமே இந்த பூசை இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி உட்காந்து மந்திரம்லாம் அவர் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, தாலி எடுத்து கொடுக்கும்போது கெட்டிமலை கத்துறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே மேலே எல்லாருமே வந்துட்டு பூ கொஞ்சம் பேர் போடுறாங்க. காட்ஸ் எல்லாம் கன்னை வச்சு மேலே ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்மையாக தலைவலிக்குது. அப்படியே உங்கள் கழுத்துலேயே ஒரு தாலி கட்டி முடிச்சிடுறாரு. அப்படியே குங்குமமும் நெத்தியில் வச்சு விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவர் குங்குமம் வச்ச உடனே அவரும் அதை பார்க்குறாரு. அப்படியே எல்லாமே முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்த சுற்ற சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சுற்றுறதுக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டு அப்படியே தான் நிற்கிறீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அவர் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு சுற்றுறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. எதுவுமே பேசல. எல்லாரும் ஊன்னு கத்திட்டுருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பூவெல்லாம் எடுத்து தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. எதுவுமே பேசல. அவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7 தடவை சுற்றிட்டு எல்லாமே முடிச்சிட்ட பிறகு எல்லா மேரேஜ் ரிச்சுவலும் முடிஞ்சோடனே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ நீங்கள் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி இருக்கும் நமக்கே. ஸோ ஆமீஸ், இதோட இந்த ஸ்பெஷல் எபிசோட் முடிச்சுக்கிறேன். இன்னும் இதோட கண்டினியூஷன் போடலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு மேலே என்னால் இதை இது பண்ண முடியல, எடிட் பண்ணி போட முடியல, அப்லோட் ஆகலை. ஸோ தட் நான் வந்துட்டு இதோடைய அடுத்த பார்ட்டில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். கோச்சிக்க வேண்டாம். இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்டராக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, லவ் யூ ஆல் செல்லக்குட்டி. See you in the next video by your beloved Atharana. Bye bye, love you all.